இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சியின் நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த லெந்து காலங்களிலும், இந்த பாடமரணத்தின் காலங்களில், இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஒரு காரியத்தை எடுத்து போட்டு சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது என்ன காரியம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் இரத்தம் செத்த கிரியைகளற நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ இந்த என்னென்ன செத்த கிரியைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரியைகள் எல்லாம் தேவனுடைய இரத்தத்தினால், நமக்காக சிந்தப்பட்ட அந்த சிலுவையின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். அப்படி இன்றைக்கு நாம் பார்க்கிறதான செத்த கிரியை என்னென்றால், வைராக்கியம் இல்லாமல் செய்கிறதான எல்லா கிரியைகளும் செத்த கிரியைகளாக இருக்கிறது. சற்று வித்தியாசமா இருக்கிறது அல்லவா? வைராக்கியம் என்று சொன்னால், ஒருவர் மேல எனக்கு ஒரு கோபம், நான் அவரிடத்துல பேசவே மாட்டேன், இதுவும் வைராக்கியம். நான் இந்த காரியத்தை எப்படியாகிலும் செய்து முடிப்பேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிற இதை எப்படியாகிலும் செய்து முடிப்பேன், இதுவும் வைராக்கியம். இதுல எந்த வைராக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? எந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும், எந்த வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல, ஊழியத்திற்கு அடுத்த காரியத்துல, ஆலயத்திற்கு அடுத்த காரியத்துல நமக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும். பிற மனிதர்களிடத்துல பகை உணர்வு, சண்டை, இதுல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? வைராக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 19வது வசனத்துல லவோதிக்கா சபையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த லவோதிக்கா சபையை குறித்து எழுதும் போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல, நீ அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கும் வைராக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம்? வைராக்கியம் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். எப்படியாவது ஒரு ஆர்வத்தை தாண்டி வைராக்கியம் என்பது 100% அதை முடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஈடுபாடு. அப்ப இந்த ஈடுபாடு இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னார், கடமைக்கென்று செய்கிறோம், இதை எப்படியாவது செய்து முடிக்கணும், இன்னைக்கு இந்த கூட்டத்துல நான் எப்படியாவது கலந்து கொள்ளணும், இன்னைக்கு இந்த ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்றணும், இல்லை இன்னைக்கு எப்படியாவது போயிட்டு வரணும், சும்மா போய் உட்கார்ந்துட்டு வரணும், நான் ஆண்டவரை பார்க்க போறேன், நான் அவரை பார்க்காம நான் திரும்பி வருவேன். இதுதான் வைராக்கியம் இல்லாமல் செய்கிறதான காரியம், செய்கிறதான கிரியைகள். இவையெல்லாம் செத்த கிரியைகள். சண்டே ஆலயத்திற்கு போகிறீர்கள், கர்த்தர் உங்களிடத்துல இடைபடவில்லை என்று சொன்னால் நீங்கள் போயும் பலனற்றதா இருக்கிறது, நீங்கள் போயும் பிரயோஜனமற்றதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கு அவர் தயாரா இருக்கிறார், ஆனால் நாம் சந்திப்பதற்கு தயாரா இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய மனது அதற்கு ஆயத்தமாய் போகவில்லை. எனவேதான் இந்த லவோதிக்கா சபை குறித்து பார்க்கிறோம். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, ஏதோ கொஞ்சம் அப்படி வெதுவெதுப்பா அப்படி இருந்து கொண்டிருக்கிறாய், அப்படி நீ இராதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று சொல்லிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வைராக்கியம் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அரைகுறையா எந்த காரியத்தையும் செய்து முடிக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை இருக்கிறது. அது எப்படி? நம்ம இந்த வருஷம் கொஞ்சம், அடுத்த வருஷம் இன்னொரு ரூம், அடுத்த வருஷம் இன்னொரு ரூம், இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா காலத்தை தள்ளி 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 ஒரு 10 வருஷம் நம்ம கெட்டுவோமா? இல்லை, இந்த வருஷத்துக்குள்ள, இல்லை இத்தனை மாதத்துக்குள்ள நான் எப்படியாகிலும் செய்து முடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு முழு ஈடுபாட்டோடு, முழு வைராக்கியத்தோடு நாம் அதை கெட்டுவோம் அல்லவா? முழு வைராக்கியத்தோடு. அப்போதுதான் ஆண்டவருடைய காரியத்திலோ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த முழு ஆத்மா, முழு இருதயம், முழு பலத்தோடு நாம் செய்யாத எல்லா கிரியைகளும்,
எல்லா ஊழியங்களும் எல்லா காரியங்களும் அது பலனற்றது, அது செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30-30வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அப்ப முழு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நான் செய்கிறேன் என்று சொன்னால் அதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆனால் இப்படி செய்யாமல் இருக்கிறதான கிரியைகளை அகற்றவே ஆண்டவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு முழு ஈடுபாடு நமக்கு இருக்கிறதா? ஆலயத்துல ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, இந்த ஊழியத்தை யாராகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறதுனால் முழு மனதோடு கூட என்னுடைய முழு காரியங்களை நான் அதற்கு ஒப்பு கொடுத்து நான் செய்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நம்மால் செய்ய முடியும்? இன்னைக்கு ஆலயத்தை கிளீன் பண்ண வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் முழு மனதா நம்ம போறோம்? அங்க போனா நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லை நம்ம அங்க போகாம இருந்தா நம்ம வீட்டுல உள்ள வேலைகளை எல்லாம் நம்ம செய்து முடிக்கலாமே, இப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டு வேண்டா வெறுப்புல நம்ம போகிறோம் என்று சொன்னால் அதுல ஆண்டவர் பிரியமானவராய் இருக்க மாட்டார். அங்க போய் நம்ம செய்த கிரியைக்கு பலனே இருக்காது. அதுதான் சத்த கிரியை, பலனற்ற கிரியை. பிரியமானவர்களே, இப்போ முழு மனதோடு முழு பலத்தோடு ஒரு ஜெபிப்பதற்கு ஒரு கூடுகை ஆயத்தம் செய்திருக்கிறார்களா? இன்னைக்கு பெண்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கணும்னு சொல்றாங்களா? என்னுடைய முழு மனசாட்சியோடு முழு பாரத்தோடு நான் ஜெபிக்க வேண்டும், அங்க போய் இருந்துட்டு எப்ப ஜெப முடியும் அப்படின்னு சொல்லி நான் இருந்தால் அதுல கர்த்தர் பிரியமா இருக்கவே மாட்டார். ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம், ஆவியில அனலாயிருங்கள். ஆவியில அனல் இருக்கணும். ஒரு அந்த அனல் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்போமானால் நம்ம அப்படியே பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்ப்பார்கள். அப்படியே ஃபயரா நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இந்த அனல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? லேவியராகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல பலிபீடத்துல அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ இந்த இருதயமாகிய இந்த பலிபீடத்துல எப்பொழுதும் இந்த தேவனை பற்றி அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுல நான் வைராக்கியம் பாராட்ட வேண்டுமே தவிர மற்ற உலகத்துக்கு அடுத்த காரியத்துல நான் இதை என்ன செய்தாலும் நான் பேச மாட்டேன். இது வைராக்கியம் இல்லை. இந்த அக்கினி நம்ம இடத்துல எரிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கவில்லை. இது பலிபீடத்துல உடைக்கப்பட வேண்டும். ஆனால் பலிபீடத்துல எரியப்பட வேண்டிய ஒரு அக்கினி முழு மனதோடு நான் ஆண்டவரிடத்துல எல்லா காரியத்தையும் செய்வேன் என்கிறதான வைராக்கியம் நிறைந்த ஒரு அக்கினி. இன்னைக்கு இந்த அக்கினி நம்ம இடத்துல எரியாமல் இருக்கிறதா? அதை எரிய வைப்போம். வைராக்கியம் இல்லாமல் நாம் செய்கிறதான எல்லா செத்த கிரியைகளும் நம்மை விட்டு அகற்றி போடுவோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில அங்கீகரிக்கப்படுகிற கிரியைகளாய் நம்முடைய கிரியைகள் இருக்க வேண்டுமே தவிர, பைபிள் படிக்கிறீங்களா? ஒரு ஆர்வத்தோடு படிக்க வேண்டும், முழு மனதோடு படிக்க வேண்டும். கடமைக்கேன் படிக்க கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், எல்லாரும் ஆர்வத்தோடு இந்த காரியத்தை நாம் செய்தால் நிச்சயமாக கர்த்தர் முழு மனதோடு செய்கிற எல்லா கிரியைகளும் அங்கீகரிப்பார். சத்த கிரியைகளை நம்மை விட்டு நீக்குவார். வைராக்கியம் இல்லாமல் செய்கிறதான எல்லா செத்த கிரியைகளும் நம்மை விட்டு அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அதற்கு நாம ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நாம் கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை முடிச்சது இப்போ பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வைராக்கியம் இல்லாமல் நாங்கள் இதுவரை சுவாமி அப்பா ஏதாவது அனல் இல்லாமல் நாங்கள் கிரியைகள் நடத்திருந்தால் எங்களை மன்னிங்கப்பா. இனிமேல் உமக்கென்று நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவரே அந்த அக்கினியானது எங்களிடத்துல எரியப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அந்த அக்கினியை எப்பொழுது எங்களுக்குள்ளாக நீர் ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை எங்கள் மனத்திலே இறங்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, முழு மனதோடு நாங்கள் இதுவரைக்கும் செய்யாதிருந்த எல்லா காரியங்களையும் மன்னிங்க. முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் எல்லா காரியங்களை செய்ய ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மகிமை மகிமை